take your computer book, children, and then take page number 18. In this lesson number 3, welcome to Windows. We already learned about Windows operating system and also some of the operating systems. Okay, children. So listen, Android, Linux, Windows, and then Mac operating system. But most commonly used operating system is that is Windows. Okay, children. So about Windows, Microsoft introduced an operating system named Windows. Okay, எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 1985. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன். And also we have a look at the different versions of Windows, isn't it? So turn the page. So different versions of Windows. என்ன வெர்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் children? First one Windows 95. Okay children, so Windows 95 பார்த்தீங்கன்னா August 24, 1995 தான் first மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் 95 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் பட்டன் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் பொழுது விண்டோஸ் 98 அண்ட் தென் விண்டோஸ் மீ, விண்டோஸ் எக்ஸ்பி வரைக்கும் வராங்க. ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி பார்த்திங்கன்னா வந்து 25 அக்டோபர் 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ விண்டோஸ் எக்ஸ்பியோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸபிள் அண்ட் ஃபாஸ்ட் சிம்பிள் நேவிகேட்டிங். ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் நம்ம வந்து இந்த விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த ஸ்டார்ட் மெனு, டாஸ்க் பார் அண்ட் கண்ட்ரோல் பேனல். ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு, டாஸ்க் பார், கண்ட்ரோல் பேனல். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ விண்டோஸ் எக்ஸ்பியோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிள் ஃபாஸ்ட் நேவிகேட்டிங் சிஸ்டம். ஓகே சில்ட்ரன்ஸ், do you understand? ஸோ விண்டோஸ் எக்ஸ்பி பார்த்திங்கன்னா வந்து 25 அக்டோபர் 2001 பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸ்பி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதோடைய ஸ்டார்ட் மெனுவாக இருக்கட்டும், டாஸ்க் பாராக இருக்கட்டும், கண்ட்ரோல் பேனலாக இருக்கட்டும், ஓகே, ஸோ எல்லாமே வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூசருக்கு ஈஸியாக அக்சஸ் ஆகக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் தென் லான்ச் பண்ணது 25 அக்டோபர் 2001. Do you know childrens, இதோடைய ஃபன் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி வாஸ் அவைலபிள் இன் 25 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸ்பி பார்த்திங்கன்னா 25 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இன்க்ளூடிங் அவர் மதர் லாங்குவேஜ். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ டோட்டலாக 25 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இந்த விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, now turn the page. Then next operating system பார்த்திங்கன்னா விண்டோஸ் விஸ்டா. ஸோ இந்த விண்டோஸ் விஸ்டா பார்த்திங்கன்னா இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னும் பொழுது 30 ஜனவரி 2007. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ 30 ஜனவரி 2007 விண்டோஸ் விஸ்டா அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வைஸ் இதுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்மார்ட் ஆன் செக்யூரிட்டி அண்ட் தென் ரீடிசைன் த ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், பார்டர்ஸ் அரவுண்ட் விண்டோஸ் கெட் எ பிராண்ட் நியூ லுக். ஸோ விண்டோஸ் எக்ஸ்பியை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ். லுக் அட் திஸ் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் விஸ்டா அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் சேம் ஆன் விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து ரீடிசைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ விண்டோஸ் எக்ஸ்பியோடைய அந்த ஸ்டார்ட் பட்டன் அண்ட் டாஸ்க் பார், ஓகே, அண்ட் தென் பார்டர் அரவுண்ட், இது சுற்றி இருக்கிற பார்டர், ஐகான்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரீடிசைன் பண்ணுறாங்க. ரீடிசைன் பண்ணிவிட்டு ஒரு கிரேட் பிராண்ட் நியூ லுக் கொடுக்குறாங்க. ஓகே லிசன், விண்டோஸ் கெட் எ பிராண்ட் நியூ லுக். ஓகே, ஸோ இந்த பிராண்ட்
இந்த நியூ பிராண்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இவங்க விண்டோஸ் விஸ்டா அப்படின்ட்டு நேம் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வைஸ் இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And then do you know the release of Windows Vista came more than 5 years later. Okay, more than 5 years after the release of Windows XP, the longest time span between release of Windows operating system, isn't it? So listen, Windows XP பார்த்தீங்கன்னா 25 October 2001. look at this year 2001ல லான்ச் பண்ணுறாங்க விண்டோஸ் XP. ஓகே சில்ட்ரன்ஸ், தென் 5 years அதுக்கப்புறமா 5 years ஆஃப்டராக லான்ச் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விஸ்டா. ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ விண்டோஸ் XPக்கும் விண்டோஸ் விஸ்டாக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் கேப் பார்த்திங்கன்னா 5 years அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் அ லாங் கேப் பிட்வீன் த ரிலீஸ் ஆஃப் Windows XP and Windows Vista. Okay children, then finally Windows 7. Now most commonly used operating system is that is Windows 7. So Windows 7 பார்த்தீங்கன்னா 22 October 2009. Okay, so 22 October 2009ல லான்ச் பண்ணுறாங்க Windows 7. இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார் ஃபைண்டிங் இன்ஃபர்மேஷன், சப்போர்ட் ஃபார் DVD டிஸ்க் அண்ட் USB டிவைசஸ். ஸோ இதில் இன்ஃபர்மேஷனை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ DVD அண்ட் USB டிவைஸ் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் ஈஸியாக சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பேஸில் இந்த விண்டோஸ் 7 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் நவ் பீப்புள்ஸ் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7. ஸோ தென் நெக்ஸ்ட் விண்டோஸ் 8. ஓகே, ஸோ விண்டோஸ் 8 பார்த்திங்கன்னா 26 October 2012ல லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதோடைய லுக்கே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய லுக் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விண்டோஸ் விஸ்டாவாக இருக்கட்டும், விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 இது வரைக்குமே நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பட்டன் அண்ட் தென் டாஸ்க் பார் இது எல்லாமே நம்ம பார்த்த விண்டோஸோடைய லுக் ஒரு மாதிரி இருக்கும். பட் விண்டோஸ் 8 லுக்கே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லிசன் ஹியர், இதோடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு ஸ்டார்ட் மெனு வித் த ஆப்ஸ், ஃபைல்ஸ், ஓகே தட் கனெக்டட் டு பீப்புள், ஃபைல்ஸ் அண்ட் வெப்சைட். ஸோ இதில் புதுசாக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ விண்டோஸ் 8 லுக்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ஸ்டார்ட் மெனுவே பார்த்திங்கன்னா வந்து அப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு பாட்டமில் தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இதோடைய ஃபைல்ஸ் அண்ட் தென் இதோடைய ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து விண்டோஸ் 8ல் வந்து இருக்குது. இதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன், ஓகே, அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன். இது 2 ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8ல் அவைலபிளாக இருக்குது. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் விண்டோஸ் 10. விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா 29 July 2015ல லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நியூ வெப் ப்ரௌசர் கால்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஓகே, அண்ட் தென் நியூ ஸ்டார்ட் மெனுவோடைய நேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஆப். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ திஸ் இஸ் அ விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த வெப் ப்ரௌசரை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டார்ட் மெனுவை பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஆப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஃபியூச்சர் தான் விண்டோஸ் 10 ஃபியூச்சர். நவ் டர்ன் த பேஜ். நெக்ஸ்ட் disk drives, folders and file in Windows. ஸோ இந்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.